போட்டோஷாப்பை பொறுத்தளவுக்கு ஒரு போட்டோ நம்மளுக்கு சீக்கிரமா எடிட் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி நம்ம சீக்கிரமா எடிட் பண்றதுக்கு நம்ம சில செட்டிங் செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த செட்டிங் செய்யறதுக்கு எடிட்ல போய்க்கோங்க, கீழே ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரிஃபரன்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஜென்ரல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ அப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல ஜென்ரல், இதுல நீங்க என்னென்ன எனேபிள் பண்ணணும்ன்ற விஷயம் இங்க இருக்கு. நான் எதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேனோ அதை மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இன்டர்ஃபேஸ், இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர், அதாவது இந்த 4 கலர் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கலர்ல இந்த தீம் இருக்கு இல்லைங்களா, இந்த தீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த 4 தீம் கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு இந்த தீம் பிடிச்சிருக்கு, ஸோ நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒர்க் ஸ்பேஸ், ஒர்க் ஸ்பேஸ்ல நான் என்னென்ன எனேபிள் பண்ணியிருக்கனோ அதை பண்ணிக்கோங்க. அடுத்து டூல்ஸ், இந்த டூல்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க ஓவர் ஸ்க்ரோல், ஷோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வென் யூசிங் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜூம் ஆப்ஷன்ல அனிமேட்டட் ஜூம் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க, மற்ற எல்லாமே டிசேபிள் இருக்கட்டும். இங்க உங்களுக்கு நெவர்னு இருக்கும், புதுசா போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நெவர்னு இருக்கும், இதை டாப் ரைட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹிஸ்டரி லாக், ஹிஸ்டரி லாக் பொறுத்தளவுக்கு எனேபிள் இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஹேண்டலிங், இதுல இந்த 4மே நீங்க போட்டோஷாப் புதுசா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா டிசேபிள் இருக்கும், நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கேமரா ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க கேமரா ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லாமே காட்டும், இது இல்லைன்னா காட்டாது. அடுத்து எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இதுல ஜேபேக் இருக்கும், நீங்க பிஎன்ஜி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரன்சியை எனேபிள் பண்ணிக்கோங்க, ஸ்மாலர் ஃபைல் கொடுக்காதீங்க, டிரான்ஸ்பரன்சியை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுல ஆஸ்க் வேர் டு எக்ஸ்போர்ட் ஈச் டைம் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுடைய ரேமை பொறுத்தளவுக்கு நீங்க இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னது 4GB ரேம்ன்றனால நான் 80% கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம போட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மற்ற சாஃப்ட்வேர்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்கோம், அந்த சாஃப்ட்வேர்லாம் ஸ்டாப் பண்ணி உங்க போட்டோஷாப்பை மட்டும் ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த செட்டிங் வந்து பாத்துக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா போட்டோஷாப் ஸ்பீடா இயங்க வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். அடுத்து ஸ்கிராட்ச் டிஸ்க், இதை பொறுத்த அளவுக்கு நீங்க நான் இப்ப சி கொடுத்துருக்கேன், ஃபாஸ்டா வேணும் அப்படின்னா டிஇ, நீங்க எத்தனை டிஸ்க் பிரிச்சு வச்சிருக்கீங்களோ அத்தனை இது கொடுத்துக்குங்க, உங்களுடைய ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ நான் 3ஐயும் எனேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்து கர்சர், இந்த கர்சர் பொறுத்த அளவுக்கு எப்பவும் போலவே இதே இருக்கட்டும், டிஃபால்ட்டாவே இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் இருக்கும், நீங்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் கேமெட், இதை பொறுத்த அளவுக்கு நீங்க பிஎன்ஜி இமேஜ் என்னாச்சும் உள்ள இம்போர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎன்ஜிக்கு இமேஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி கட்டம் கட்டமா உங்களுக்கு இந்த எரேஸ் ஆன மாதிரி தெரியும். இந்த எரேஸோட ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம இந்த இடத்துல காட்டும், இங்கனக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் மீடியம்ன்றதை கொடுக்குறேன், எனக்கு இங்கே கலர் மாறிடும், டார்க்னு கொடுக்குறேன், அந்த இதுக்கு ஏற்றாப்புல கலர் மாறிக்கிறோம். ஸோ நம்ம பிஎன்ஜி இமேஜை இம்போர்ட் பண்ணும்போது பின்னாடி அந்த நம்மளோட சப்ஜெக்டுக்கு பின்னாடி என்ன கலர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல மாத்திக்கலாம். ஓகே, அடுத்து யூனிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ், இதை பொறுத்த அளவுக்கு இங்க ரூலர்ஸ் இன்ச்சஸ்ல இருக்கும், நீங்க பிக்சல்ஸ்ல மாத்திக்கோங்க. பாயிண்ட்ஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, பிக்சல்ஸ்ல இருந்தா பாயிண்ட்ஸ்ல மாத்திக்கோங்க, இல்ல உங்களுக்கு மில்லிமீட்டர்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்க மில்லிமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ரெசல்யூஷன் எப்பவுமே வந்து நீங்க நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுடைய ரெசல்யூஷன் 72ல இருக்கும், இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் 300 சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்ல உங்களுக்கு ஏற்ற ரெசல்யூஷன் கொடுத்துக்குங்க. இது ஸ்கிரீன் ரெசல்யூஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 72ல இருக்கும், நம்ம ஒரு 300 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல பிக்சல்ஸ் இன்ச்ல மட்டும்தான் நீங்க கொடுக்கணும், பிக்சல் சென்டிமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூலருக்கு அது அஃபெக்ட் ஆகும், அதனால பிக்சல்ஸ் இன்ச்லயே கொடுத்துக்குங்க நீங்க. ஓகே, அடுத்து கைட்ஸ் அண்ட் கிரிட் அண்ட் ஸ்லைசஸ். ஓகே, இதை பொறுத்த அளவுக்கு நீங்க இங்க ரூலர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூலர் வந்து என்ன கலர்ல வேணும் அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துல வந்து அதுல பார்க்கலாம். கைட்ஸை பொறுத்த அளவுக்கு நான் வந்து இப்போ ரெட் கலர் செட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்க அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், இல்ல நீங்க கஸ்டமாவும் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் எந்த கலர் வேணும் அதில் நீங்க பண்ணிக்கலாம். பிளகின்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க கேமராவாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணாலுமே இந்த பிளகின்ஸ் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்க பிளகின்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க இது டிசபிள் இருந்தா எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளகின்ஸை இன்ஸ்டால் பண்ண பாருங்க. அடுத்து டைப், நீங்க தமிழ் டைப்பிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷ் டைப்பிங்கா இருக்கட்டும், இல்ல எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், நீங்க லத்தீன் அண்ட் ஈஸ்ட் ஏசியன் லேஅவுட் கொடுத்தா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் டைப்பிங் மேக்ஸிமம் நீங்க அதிகமா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா
இந்த லத்தீன் அண்ட் ஈஸ்ட் ஏசியன் லேஅவுட்டை மட்டும் கொடுங்க. வேர்ல்டு ரெடி லேஅவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தமிழ் டைப்பிங்கான அகைன்ஸ்டா மாறும். அடுத்து 3D 3D ஒர்க் ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாவே கொடுத்துக்குங்க. உங்களுடைய ரேம் ஃபுல்லாவே இயங்கட்டும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய லேப்டாப்புக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்து டெக்னாலஜி ப்ரீவியூஸ், இதை பொறுத்தளவுக்கு டிஃபால்ட்டாவே எனபிள்ல தான் இருக்கும். இதுல நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை.